ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குட்டிமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ தளபதி அந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து இளவரசியை காப்பாற்றும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்தது. அதாவது முதல் எபிசோட்லேயும் தளபதி தானே அந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து இளவரசியை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, நீங்க தானே அதை காப்பாற்றணும். சரி, ஓகே, இந்த ரகசியத்தை நீ ரகசியமாவே வச்சுக்கோ. ஆனா நீ என்னோட ரகசியத்தெல்லாம் பாதுகாக்கிற, எல்லாம் ஓகே தான். ஆனா என்னை பத்தி தப்பாலாம் கடிதம்லாம் எழுதிருக்கியே, அது எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, நீங்க அதை பத்தி தான் அவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னா நான் அதை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன்னு சொல்லி இளவரசியை தேடுறாங்க. பட் அது அவங்க கிட்ட இருந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இளவரசிக்கு அந்த உணர்ச்சி தூண்டுற அந்த மருந்து இருக்கு இல்லையா, அது யாரு கொடுத்தாங்க அப்படின்றது தளபதிக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இளவரசியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஸோ அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடறா. அவரும் சரி, ஓகே, இளவரசியோட ஃப்ரெண்ட் ஆச்சு, அவளை நம்ம பனிஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டுறாரு. ஆனா அவருக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இளவரசி தான் இதை கொடுக்க சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதனால அவளை போய் இன்டைரக்டா அவளுக்கு தெரியாம விசாரிக்கிறாரு. ஆனா அவ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ அவர் இளவரசி கிட்ட சொல்லிடுறாங்க, உன் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பண்ணது அப்படின்ட்டு. ஆனா அவ புரிஞ்சுக்கிறா, ஓகே, நம்ம ஃப்ரெண்டு நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பா அப்படின்றது. அண்ட் இளவரசி இப்ப முழுசா தளபதியை நம்புறாங்க. அதனால அவங்களுடைய அந்த தூங்க முடியாத ரகசியம் இருக்கு இல்லையா, அதான் தளபதி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அதனால இன்னைக்கு நைட் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் போயிட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியும், அதனால நான் உன்னை எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டையும் சமாதானப்படுத்திடுறா. அண்ட் இந்த சைடு தளபதி என்ன பண்றாருன்னா, வழக்கம் போல அவங்க அண்ணாவுடைய சாவுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த கோட்டையில இருக்க சில பெண்கள் ஒரு பொண்ணோட பெயரை எழுதி அதை நெருப்புல போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த நாட்டு மன்னர், அதாவது இளவரசியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு ரொம்ப ஃபேவரட் பர்சன். ஸோ அவங்க கூட அஃபேர்ல இருந்தவங்க. பட் அந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தர் கூட கடை தொடர்பு இருந்ததா நிறைய அந்த ஊர்ல பேசப்பட்டது. ஸோ அதனால அந்த பொண்ணை அவர் கொன்னுட்டதாகவும் ஒரு வதந்தி இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த பொண்ணை தான் நம்ம அண்ணா லவ் பண்ணியிருப்பாங்களோ, அதனாலதான் நம்ம அண்ணாவையும் மன்னர் கொண்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி தளபதி யோசிச்சுட்டே இருக்காரு. அது யோசிச்சுட்டு இளவரசியை பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல இளவரசி சொல்ற எந்த விஷயமும் அவருக்கு எட்டவே இல்லை. அவர் அதை சீரியஸாவும் எடுத்துக்கவே இல்லை. அவர் மைண்ட்ல ஃபுல்லா அவங்க அண்ணா அந்த கொலைகள் பத்தி மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. அண்ட் சரி, ஓகே, அவர் என்ன நினைக்கிறா, ஓகே, இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் நிஜமா இருக்காது அப்படின்னு சொல்லி இளவரசி கிட்ட சொல்றாங்க. நீ இதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத, உனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்றாரு. ஆனா இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கிடையாது, இதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு என்ன கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நீங்க என்ன கூட்டிட்டு போக தேவையில்ல, நீ இங்கேயே விட்டுருங்க, என்னோட வாழ்க்கையினுடைய முழு ரகசியத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறா. பட் தளபதிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் எப்படினாலும் இளவரசி கூட்டிட்டு போக தான் போறாரு. பட் அவருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளவரசியை தானே அந்த கொலைகாரங்க தேடி தேடி வராங்க. ஸோ அப்ப அந்த கொலைகாரங்களை பிடிக்கணும் அப்படின்னா இளவரசியவே பகடக்கையா யூஸ் பண்ணாதான் முடியும். அதனால தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு விருப்பமே இல்லை இதுல இளவரசியை பகடக்கையா யூஸ் பண்றதுக்கு. இருந்தாலும் அவங்க பர்த்டே வருது. ஸோ அவங்க பர்த்டேவை ஒரு பிரம்மாண்டமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். அந்த டைம்ல கண்டிப்பா அவனுங்க தேடி வருவாங்க இளவரசிய. அப்போ நம்ம அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு அவரும் பிளான் பண்றாரு. அதுக்காக ஒரு கிராண்டான ட்ரெஸ், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அதெல்லாம் போயிட்டு இளவரசிக்கு கிஃப்ட் பண்றாங்க. இளவரசியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தளபதி நினைச்ச மாதிரியே இளவரசியோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாரு. தேர்ல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு தோட்டம் அந்த ஊர்லயே, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்தோன்னே இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த இடத்தோட சொந்தக்காரர் கடைசியா அதை தளபதிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இப்ப அதான் தளபதி இளவரசிக்கு கிஃப்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ அன்னைக்கு நைட் வானவேடிக்கை அந்த மாதிரிலாம் இருக்கு. இளவரசிக்கு அப்போ நடுநடுல டவுட் வருது, என்ன திடீர்னு இப்படி பாசமா இருக்கீங்க, எப்படி திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாரு. நடுவில் அவர் உண்மையை சொல்லலாம்னு போறப்பவும் அவரோட ஃப்ரெண்டு தடுத்துடுறாரு. அண்ட் செகண்ட் ஹீரோ தளபதி கிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை, எனக்கும் உங்களை மாதிரி நல்லா சூப்பரா சண்டை போடணும் ஆசையா இருக்கு, எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு. ஸோ நீ என்னோட குரு கிட்ட கத்துக்கோ, அவரை நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய குரு கிட்ட தான் அந்த லூசு பொண்ணு பயிற்சி எடுத்திருப்பா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருக்கா, செம்மையா சண்டை போடுவா, அவகிட்ட நான் உன்னை சேர்த்து விடுறேன், நீ நல்லா கத்துக்கோன்னு சொல்லி செகண்ட் ஹீரோவை லூசு பொண்ணு கிட்ட தான் சேர்த்து விட்டுருப்பாரு.
அவன் வந்து சொல்லியிருப்பான், உனக்கு தளபதியை பிடிக்குது ஆனா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுவான் அவளுக்கு. ஆனா அவன் வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டா. அவளுடைய இது ஃபுல்லா தளபதி மேலதான் இருக்கும். தளபதி வந்து இளவரசியோட பர்த்டேவை இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவ என்ன பண்றான்னா, அவகிட்ட இந்த மொத்த காசையும் செலவு பண்ணி இளவரசி போட்டிருக்க மாதிரி அதே ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அவரை பாக்குறதுக்காக அந்த தோட்டத்துக்கு போறா. இளவரசி தளபதி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க முன்னாடி. ஸோ அந்த டைம்ல அவ வந்துடுறா. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. அந்த டைம்ல அந்த கொலகாரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவனுங்களும் கரெக்டா தளபதி விரிச்ச வலையில விழுந்துடுறாங்க. தளபதி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த வாய்ப்பை வந்து அவனுங்க பயன்படுத்திக்கிறாங்க இளவரசியை கடத்துறதுக்காக. ஸோ அதுக்காக வந்திருப்பாங்க. பட் லூசு பொண்ணு தான் நல்லா சண்டை போடுற ஆளாச்சு. ஸோ வந்து அவ காப்பாத்திடுவா. அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து தப்பிச்சு போயிடு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி இளவரசியை தப்பிக்க விட்டுருவா. அந்த டைம்ல தான் தளபதிக்கு தெரியும், ஓகே இளவரசி காணாம போயிட்டா, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி அவரும் வந்திருப்பாரு. எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொலகாரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து தப்பிச்சு போகும்போது இளவரசியும் கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க ஆட்கள் அப்படின்னு நினைச்சு. அவங்க ரொம்ப தூரம் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா தான் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கான் அப்படின்னு. யாரா அவன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இளவரசி மாட்டிக்கிறாங்க. ஸோ அவனுங்க வந்து ரொம்ப உஷாரு. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சண்டைக்கு போயிட்டு வரப்பெல்லாம் கரெக்டா ஆளுங்க இருக்காங்களா இல்ல யாராவது எக்ஸ்ட்ரா இருக்காங்களான்னு செக் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி நம்பர் சொல்லி செக் பண்றானுங்க, பேர் சொல்லி செக் பண்றானுங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கா, யாரா அதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா எல்லாரும் முகமூடி போட்டிருக்காங்க. கடைசியில வந்து நேத்து நைட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கரெக்டா இளவரசியை பார்த்து பதில் சொல்ல சொல்றாங்க. இளவரசி மாட்டிக்கிறாங்க. அண்ட் தளபதி கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இளவரசியோட ட்ரெஸ்ஸை பார்த்து, ஓகே அவளே தான் வந்து தப்பிச்சு போயிருக்கா, ஆனா கடைசியில் அவங்க கிட்ட மாட்டிருப்பா அப்படின்னு. அதே மாதிரி இளவரசியோட தம்பிக்கும் தெரிஞ்சது இளவரசி வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து வந்து புலீர்னு தளபதி மூஞ்சிலே ஒன்று விடுறான். இங்க பாரு, இந்த தடவை நான் தான் எங்க அக்காவை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். நான் இளவரசியை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா நான் நிரந்தரமா என் கூட கூட்டிட்டு போயிடுவேன், உன்னை பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெட் கட்டிட்டு 2 பேருமே தேட போறாங்க. இளவரசி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ல இருந்து அந்த பூ டிசைன்ஸ் இருக்கும்ல அதை வந்து பிச்சு தனியா கையில வச்சிருப்பாங்க. அவங்க போற வழியில வந்து அந்த கொலகாரங்களுக்கு தெரியாம அதை தடையமா அங்கங்க ஒன்னொன்னு போட்டுட்டு போவாங்க. அது கரெக்டா அவங்க தம்பி கையில சிக்கிடுது. ஆனா தளபதி அது எதுவுமே இல்லாம இளவரசியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த கொலகாரன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மலை உச்சியில இருக்கிற ஒரு மரத்துல இளவரசியை கட்டி தொங்க விட்டுட்டு, ஸோ அவன் வந்து தளபதி கிட்ட என்ன பண்றான்னா, உன் ஆட்கள் எல்லாரையும் இங்க வந்து போக சொல்லி, இல்லைன்னா நான் இளவரசியை வந்து அப்படியே விட்டுருவேன், கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். தளபதியும் எவ்வளவு நேரமா அவன் கிட்ட இருந்து நீ யாருக்கு வேலை செய்யறன்னு உண்மையை வாங்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. கடைசியில அவன் அந்த கொலகாரன் வந்து என்ன பண்றான், நீ வந்து கரெக்டாவே கெஸ் பண்ண மாட்ற, உன்னோட கணிப்பு இன்னும் சரியாவே இல்லை, நீ இன்னும் நிறைய வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இளவரசியை கட்டி வச்சிருந்த கையில கட் பண்ணி விட்டுறான். இளவரசி அங்கிருந்து கீழே விழுந்துடுறாங்க. இளவரசியை காப்பாத்தணும்னு தளபதியும் அங்கிருந்து குதிச்சிடுறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த கொலகாரன் தப்பிச்சிடுறான். இப்போ இளவரசியை எப்படியோ தளபதி காப்பாத்தி அங்க வந்து மலை மறந்து 2 பேரும் ஊருட்டே வந்து விழுறாங்க. சரி, இளவரசி வந்து இது தாண்டா நேரம், நம்ம உயிரெல்லாம் காப்பாத்திருக்காரு, அட்லீஸ்ட் இப்பவாவது நம்ம லவ் சொல்லலாம் அவர்கிட்ட, நம்ம எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலான்னு போறப்போ கரெக்டா ஒரு பாம்பு வந்து இளவரசியை கொத்த வந்துடுது. அந்த நேரத்திலேயே தளபதி இளவரசியை காப்பாத்துறேன்னு உள்ள போய் மாட்டிக்கிறாரு. கடைசியில இளவரசியை காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த பாம்பு அவரை கொத்திடுது. இளவரசி அங்கேயே ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள கூட்டிட்டு போய் தளபதியை படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு ஏதோ இலையெல்லாம் தட்டி அதை புழிஞ்சு விட்டு பிளஸ் ஏதோ மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அதை போட்டு விட்டுட்டு அவங்க காலில் தான் வந்து தளபதி ஒரு இது கட்டி விட்டுருப்பாருல்ல, சங்கிலி மாதிரி, ஐ மீன் கொலுசு மாதிரி. அந்த சத்தம் கேட்டால் யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு இளவரசி அதுக்குள்ள போட்டு வச்சிருந்த பவுடர்லாம் எடுத்துட்டு காலை நல்லா ஆடுறாங்க. அந்த சவுண்டு இளவரசருக்கு கேட்குது. இது வந்து எங்கள் அக்காவோட காலில் இருக்க அந்த சங்கிலியோட சத்தம் தான், நம்ம போய் அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை இளவரசி, இது வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நம்ம வந்து காலையில் போய் பார்த்துக்கலாம், இது ஏதாவது பூச்சிகளோட சத்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவரை வந்து போக விடாமல் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தளபதி பாம்பு கடிச்ச மயக்கத்துலையும் அந்த மருந்து போட்ட கிறக்கத்துலையும் அவருக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு ஆழ் மனசுல இருந்த பயமெல்லாம் அப்படியே கனவா வர ஆரம்பிக்குது. அவர் கனவுல எல்லாமே வந்து இளவரசரும் இளவரசியும் வந்து சேர்ந்திருக்க மாதிரி, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் அவருக்கு வருது. அப்போ வந்து அவரு அந்த மயக்கத்திலேயே வந்து உளர்றாரு, இல்ல நீ எனக்கு தான் அப்படின்ட்டு. இளவரசியும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஏதோ மயக்கத்துல இருக்காங்கன்ட்டு. ஆமாங்க, நான் உங்களுக்கு தான், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் தளபதி இன்னும் வளரிட்டே அப்படியே வந்து இளவரசியை கிஸ் பண்ணிடுறாரு.
அதுக்கப்புறம் இளவரசி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவர் எப்படியே தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. அப்புறமா விடிஞ்ச அப்புறமா இளவரசி அங்கே இருக்க நதியில் போயிட்டு இவருக்கு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ தான் அவங்க காலில் இருந்த அந்த சத்தம் இளவரசருக்கு கேட்டு அவங்கள தேடி வந்துடுறாங்க. இளவரசரை பார்த்தோன்னே தளபதி, என்னப்பா தம்பி உங்கள் அக்கா கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லை, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு காப்பாற்றுனீங்க, பெட்டு கட்டினதே ஏன் தப்பு, நீங்களே கூப்பிட்டு போங்க. ஆனால் ஒன்று, இவங்க அக்கா மட்டும் கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சது உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு எப்படியோ போங்க அப்படின்னு விட்டுறான். அதுக்கப்புறம் தளபதியும் இளவரசியும் சேர்ந்து வீட்டுக்கு போகிற வழியில் பேசிகிட்டே போகிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் தளபதி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, நான் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அண்ணாவோட கொலைக்கும் மன்னருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நம்ம சேர முடியாதே, அந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 மந்த் டைம் கொடுன்னு தளபதி கேட்குறப்போ, சரி ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு 1 மந்த் நான் டைம் தரேன், ஆனால் ஒரே மாதம் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு தளபதி சொல்லும்போது, தேங்க்யூ சொன்னால் இனிமேல் கணத்தில் கிஸ் பண்ணலாம், தேங்க்ஸ் சொன்ன புரிஞ்சதா அப்படின்னு தளபதி கிட்ட சொல்கிறா. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. தளபதி இளவரசியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இளவரசி ரொம்பவே குஷியாக இருக்காங்க. அவங்களுக்கு சமைக்கிறது அப்படியெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி அவங்க மேலே இருந்த லவ்வை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இங்கே இளவரசர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு என்னென்னா, இளவரசியோட அந்த பர்த்டே பார்ட்டியில் எப்படி அத்தனை கொலைக்காரங்க வந்தாங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது எப்படின்னா, அந்த தோட்டத்தை தளபதிக்கும் இளவரசிக்கும் கிஃப்டாக கொடுக்கலான்னு அவர் வாங்கலான்னு தேடுறாரு. அப்போ தான் தெரியுது அந்த தோட்டமே வந்து தளபதியோட தான் அப்படின்னு. தளபதியோட தோட்டத்தில் எப்படி அவ்வளோ கொலைகாரம் வருவாங்க, இதில் என்னமோ வந்து மர்மம் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குது, நாம் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அவர் ரொம்ப பாதுகாப்பான அழைச்சி எப்படி அங்கே அவ்வளோ கொலைகாரங்க வருவாங்க, ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் பிளான் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் ஜோலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.